பெண்களை எப்பயுமே குறைச்சி மதிப்பிடக்கூடிய ஆண்களுக்கு என்னென்னலாம் தண்டனைன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ பெண்களை குறைச்சி மதிப்பிட்டது மட்டும் இல்லாமல், பெண்களை தப்பான பார்வையில் பார்க்குறவங்க, பெண்களை தப்பாக யூஸ் பண்ணுறவங்க, தப்பாக நடந்துக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் ஒரு 3 வகையான அவங்களுடைய பார்வைகளுக்கு ஏற்ற மாதிரி தண்டனைகள் இருக்குது. இது கிருஷ்ண பரமாத்மாவே கருடதேவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிஸ்ர நரகம். அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்களை எதுக்குமே லாக்கில்லை, நீங்கள் பொண்ணாக மட்டும்தான் இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, வீட்டில் சாப்பாடு மட்டும் செஞ்சுக்கிட்டு அடுப்பரில் இருக்கிறத நீங்கள் லாக்கின்னு சொல்லிட்டு அவங்கள குறைச்சி மதிப்பிட்டு அவங்கள எப்பயுமே தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆண்களுக்கான தண்டனை தான் இது. ஒரு இருட்டு உலகத்தில் அவங்கள தள்ளி விட்டுருவாங்க, எதுவுமே தெரியாது. யமதூதர்கள் அடிப்பாங்க, அடித்து அவங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு நீ திட்டின, எந்த மாதிரிலாம் நீ திட்டின, அந்த சொற்கள் அவங்க காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு நீ இழிவுபடுத்தினியோ அந்தளவுக்கு அந்த சொற்கள் உங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். 2வது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரௌரவ நரகம். இது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண்களை காம பார்வையாலேயே கொள்கிறாங்க பார்த்தீங்களா? கீழே ரோட்டில் போக முடியாமல் குனிஞ்ச தப்பு, நிமிந்தா தப்பு இந்த மாதிரி எங்கேயும் ரோட்டில் போக முடியாமல் குனிய முடியாமல் அவங்கள காம பறவையால் பார்த்து கொள்கிற ஆண்களுக்கான மிகப்பெரிய தண்டனை. அது மட்டும் இல்லாமல் ஃபோனில் தப்பாக மெசேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுற எல்லா ஆண்களுக்கும் இந்த தண்டனை ஒரு பெரிய பாடம். போயிட்டு எண்ணெய் கொப்பரையில் அப்படியே நெருப்பு குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கும், அந்த கொப்பரையில் முங்கி எடுப்பாங்க, அப்படியே முங்கி எடுத்து டார்ச்சர் பண்ணுவாங்க. மிகப்பெரிய தண்டனை இது. 3வது ஃபஸ்ட்டு தண்டனை என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் லாஸ்ட்டு தண்டனை. ரொம்ப கொடுமையானது. பெண்களை ரொம்ப அசிங்கமாக பேசி அவங்கள பாலியல் வன்கொடுமையே பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆண்களுக்கான பெரிய தண்டனை தான் அசிபதா நரகம். இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி எண்ணெய் கொப்பரையில் முள்ளிங்க வச்சு அப்படியே நெருப்பு குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கும், அதில் முங்கி எழுப்பி அவங்களுடைய ஆத்மாவை அவ்வளோ கொடுமை பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது மாதிரி அப்படியே உங்களை தனியாக நடக்க விட்டுருவாங்க. நெருப்பு குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கும், அப்படியே முற்கள் மாதிரி அங்கங்கே முள் மாதிரி நீட்டாக வளர்ந்து நின்றுக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் உங்கள் கால் குத்தி அந்த நெருப்பில் நடந்து அப்படியே உங்கள் ஆன்மா உருக ஆரம்பிச்சிடும், உங்கள் பாதங்கள் எல்லாம் நெருப்பு குழம்புல உருக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான கொடுமையான தண்டனை தான் கிடைக்கும். கற்பழிக்கிற ஆண்கள், பாலியல் வன்கொடுமைக்கு பண்ணுற பெண்களை ஈடுபடுத்துகிற ஆண்கள், பெண்களை தப்பாக நடத்துகிற ஆண்கள் எல்லாருக்கும் இதுதான் தண்டனை. பூமியில் தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உங்களுக்கு மேலோகத்தில் கண்டிப்பாக இந்த தண்டனை நல்லா இருக்குது. எல்லோரும் ஒழுங்காக இருந்துக்கோங்க.